ஹலோ, என் பேர் ராகுல். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்பா பேர் கிஷோர்குமார், அம்மா பேர் சித்ரா. அம்மாவுக்கு வந்து கால் கொஞ்சம் முடியாது. அப்பா வந்து கோயம்புத்தூரில் இந்த கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாரு, ஆஃபீஸில் கூட்டுறவு மையத்தில். அப்பா வந்து 10 பஸ் வச்சுருக்காங்க. 4 மினி பஸ் வந்து டெய்லியும் கணக்கு கொடுக்க நைட்டு வரும். நைட்டு 10:30 வரும். கணக்கு மெயின்டெனன்ஸ்லாம் என்கிட்ட விட்டுருவார். அவர் வந்து வேலைக்கு போகிறாரு. சாயங்காலம் 7-8 மணிக்கு உக்கடம் போய் பஸ் என்னென்னலாம் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நான் வந்து இது காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் 4:30க்கு வந்துட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் கிளம்பிட்டு டான்ஸ் கிளாஸ் போகிறேன். டான்ஸ் கிளாஸ் போயிட்டு ஒரு 10:30 ஆகும். நான் அங்கேருந்து உக்கடம் போயிடுறேன். உக்கடம் போய் அப்பா கூட வந்துட்டு பஸ் எப்படி வராங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அப்படியே படிக்கட்டில் யாராச்சும் நிற்கிறாங்களா, அப்படியே வந்து இங்கே வந்து இறங்கிட்டு வீட்டில் வந்து கணக்கு கேட்பேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே தரோம், சம்பளமும் தரோம். அவங்களுக்கு சாப்பாடு காசு 300 ரூபா தரோம். அதை போக பஸ்லலாம் ரொட்டேட் பண்ணாங்கன்னா அது என்னன்னு கேட்போம். அப்புறம் காசு எல்லாமே தருவோம், குடிப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும். என்னோட ரொட்டீன் இந்த மாதிரி தான். அப்புறம் ஸ்கூலுக்கு போனான்னா படிக்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் விட்ட ஒரு நாள் தான் எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸ். அந்த ஸ்கூல்லேருந்து நான் அங்கே கொடுக்குறதெல்லாம் நான் எழுதிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் நான் குறும்பாலை பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் அதில் படிக்கிறேன். டெய்லி 10 மணிக்கு மேலே வந்து பஸ் கணக்கு கேட்டு நான் தூங்குறதுக்கு 2 மணி ஆகும். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடுலாம் அம்மா செஞ்சுருவாங்க, போட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். எழுதலைன்னா காலையில் இருக்கிற டைமில் எழுதிட்டு போய் ஸ்கூலுக்கு போயிடுறேன். ஸ்கூலுக்கு போனால் அங்கே கொடுக்கறது எல்லாம் எழுதிட்டு வீட்டுக்கு வரக்கு 4:30 ஆகும். நான் வந்து ஆட்டோவில் தான் போகிறேன். அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே 50க்கு மேலே தான் எடுத்தேன். இந்த டைம் தான் ஒரே ஒரு சப்ஜெக்டில் வந்து 40க்கு மேலே எடுத்துட்டேன். அதுதான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். பஸ்ஸில் என்னென்ன கணக்கு கேட்பேன்? பஸ்ஸில் வந்து எவ்வளோ செலவாச்சு, டீக்கு எவ்வளோ ஆச்சு, சாப்பாடுக்கு எவ்வளோ ஆச்சு, யார் எவ்வளோ ஆட்டை போட்டீங்க எல்லாம் கேட்போம். அவங்க வந்து ஒருத்தர் சொட்டன்னு ஒருத்தர் இருக்காரு, ஹரி, அவர்கிட்ட கணக்கு கேட்போம். அவர் நல்லவர் தான். அவர் வந்து எவ்வளோ எடுத்தாலும் சொல்லிடுவார். 20 ரூபா எடுத்தேன்னா, அண்ணா நான் இப்போ 20 ரூபா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி தான் டெய்லி என்னோட ரொட்டீன் போகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டான்ஸ் கிளாஸில் இருக்கனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு நான் டான்ஸ் கிளாஸ் போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ டிரைவர் கண்டக்டருக்கு சண்டே சாட்டர்டேலாம் வீட்லேயே சாப்பாடு கிடைக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உக்கடம் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் போயிட்டு வருவாங்க. வீட்டுக்கு போகிறோம்னா போடுவாங்க. இந்த மாதிரி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் நடக்கும். என் வயசு வந்து 12. நான் வந்து 2012 பிறந்தேன். ஜூலை 17 என்னோட டேட் ஆஃப் பர்த். நன்றி, வணக்கம்.